ஈஸி சமையல்ல நம்ம இப்ப பார்க்க போறது கேரட் கீர். கேரட் கீர் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கேரட், காய்ச்சின பால், முந்திரி பருப்பு, ஜீனி, ஏலக்காய். நமக்கு ஜீனி வேணாம்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். கேரட் கீர் செய்ய கேரட்டும் பாலும் கலந்து 3 விசில் வேக வைக்கணும். வெந்தோடனே அதை முந்திரி பருப்பு நல்லா ஆற விட்டு முந்திரி பருப்பு போட்டு இந்த கேரட்டையும் முந்திரி பருப்பையும் போட்டு விழுதா அரைக்கணும். அரைச்சிட்டு அதை திருப்பி குக்கர்ல வச்சு சூடு பண்ணணும். லிட்டு போடாம அப்படியே ஜீனி கலந்து ஏலக்காய் பொடி போட்டு சூடு பண்ண சுவையான கேரட் கீர் ரெடி ஆகும். கேரட் கீர் செய்யறதுக்கு கேரட்டை பால் ஊற்றி வேக வச்சோம். அது ஆறுனோன்னு மிக்சியில் அரைக்கிறப்ப முந்திரி பருப்பும் சேர்த்து அரைக்கணும். நம்ம எவ்வளவு கேரட் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் முந்திரி பருப்பு போட்டு அடித்து நம்ம நாட்டு சக்கரை அல்லது ஜீனி கலந்து ஏலக்காய் கலந்து சுவையான கீர் ரெடி ஆயிருச்சு. இந்த கீரை சூடாவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காவும் சாப்பிடலாம். எங்க சேனல்ல இருக்க மத்த எல்லா வீடியோஸையும் பாருங்க. ரெசிபிஸ் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்க ஆதரவை எப்போதும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி.